வணக்கம். நான் ரமேஷ் கிருஷ்ணன், நிறுவனர் மற்றும் பயிற்றுனர் மெர்க்குரி ஐஏஎஸ் அகாடமி. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, பொதுத்தமிழ் இந்த தாளில் எப்படி 100க்கு 100 எடுக்க முடியாட்டினாலும் 98க்கு மேலே நம்ம எப்படி எடுக்கிறதுன்றதை இந்த வீடியோவில் நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படின்னா இந்த பொதுத்தமிழ் பாடத்தில் 98க்கு மேலே நாம் கரெக்டாக அடிக்கணும். ஆப்டிடியூடில் 25 அதை தாண்டினா அதை விட்டால் 24. இதை மினிமமாக நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. அவுட் ஆஃப் 125 123, 124, 125 இந்த டோட்டல் நீங்கள் எடுத்துட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு சர்வீஸ் கிடச்சிரும். இப்போ பொதுத்தமிழ் பாடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதை 3ஆக பிரிக்கலாம். பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ அப்படின்னு சொல்லி 3ஆக பிரிச்சிருப்பாங்க. இப்போ பகுதி ஆ அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா இலக்கண பகுதி. இந்த இலக்கண பகுதியில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பொருத்துதல், தொடரும் தொடர்பும் அறிதல், பிரித்தெழுதுக, எதிர் சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுதல், இது மாதிரி ஒரு 20 தலைப்புகள் கொடுத்துருப்பாங்க. இதுக்கான சோர்ஸ் என்னது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புது புக்கில் இருக்கக்கூடிய இந்த கிராமர் பார்ட்டை, அந்த இலக்கணம், இதை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே உங்களால் இந்த இலக்கண பகுதியிலேருந்து வரக்கூடிய கேள்விகளை உங்களால் கரெக்டாக அட்டன் பண்ண முடியும். இப்போ இந்த பொதுத்தமிழ் பாடத்தில் 98க்கு மேலே நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு நீங்கள் என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணணும்னு சொல்லி எனக்கு கேட்பீங்க. புது புக்கா பழைய புக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் எனக்கு கேட்கலாம். இதற்கான ஆன்சர் என்னன்னா, ரெண்டுமே நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு புது புக்கில் 6th to 10th வரைக்கும் படிக்கிறது ஃபேஸ் 1 அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த ஃபேஸ் 1 நீங்கள் தெளிவாக அட்டை டு அட்டை, ரேப்பர் டு ரேப்பாக இந்த 6th to 10th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தமிழை நீங்கள் படித்து முடிச்சிடணும். இந்த தமிழில் தான் இலக்கணம் கேள்விகள் அனைத்துமே இடம்பெற போகுது. இதை ஃபுல்லாக நீங்கள் அட்டை டு அட்டை படித்ததுக்கப்புறம் 11th 12th புது புக்கை நல்லா தெளிவாக நீங்கள் படிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் சிறப்பு தமிழ் 11th 12th இருக்கக்கூடியதை படிச்சுட்டு 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய பழைய புக்கு இப்போ உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்காது. பட் அதோட பிடிஎஃப் இன்னுமே உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்குது. அந்த பிடிஎஃப்பை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அது எப்படின்னா சிலபஸை பேஸ் பண்ணி, சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த டாபிக் மட்டும் நீங்கள் படிச்சிருக்கணும். 6th to 12th வரைக்கும் பழைய புக்கு நான் சொல்கிறேன். புது புக் அட்டை டு அட்டை கண்டிப்பாக படிச்சிருக்கணும். 6th to 10th, 11th 12th, அப்புறம் சிறப்பு தமிழ் 11th 12th இதை படித்து முடித்ததுக்கப்புறம் 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பழைய பாட புத்தகத்தையும் சிலபஸை பேஸ் பண்ணி நீங்கள் படிச்சிருக்கணும். இது மட்டுமே யூஸ் பண்ணி உங்களால் 95க்கு மேலே கிராஸ் பண்ண முடியும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணியும் சிலபஸை டெய்லி நீங்கள் பார்த்து படித்தாலே 95 தாண்டலாம். பட் நம்ம எய்ம் 98க்கு மேலே போகணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, தேவி ரா அப்படின்ற ஒரு எழுதின இலக்கிய வரலாறு அவரோட அந்த புத்தகத்தை நீங்கள் படிச்சிருக்கணும். அதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் இலக்கியம் பகுதி ஆ இலக்கியம், தென் பகுதி இ இதில் இருக்கக்கூடிய தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இந்த ஏரியாவில் வரக்கூடிய கேள்விகளை உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். இப்போது இலக்கண பகுதி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, பொருத்துதல், தொடர்பும் அறிதல், பிரித்தெழுதுக, எதிர் சொல்லை எழுத்தெழுதுதல், பொருந்தா சொல்லை கண்டறிதல், இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் புக்கில் புக் பேக்கில் இருக்கக்கூடிய கேள்விகளே உங்களுக்கு நிறையா வாட்டி ரிப்பீட் ஆகிருக்கு. பிழை திருத்தம், ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை அறிதல், ஒலி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல், ஓரெழுத்து ஒரு மொழி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 42 ஓரெழுத்து ஒரு மொழி இருக்குது புது புக்கில். அந்த 42 ஓரெழுத்து ஒரு மொழியும் படிச்சிட்டிங்கனாலே போதும். வேர் சொல்லை தேர்வு செய்தல், வேர் சொல்லை கொடுத்து வினைமுற்று வினையச்சம் வினையாளனை பெயர் தொழில் பெயரை உருவாக்கல், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்தல். அகர வரிசைன்னா ஏறு வரிசையிலையோ இல்லை இறங்கு வரிசையிலையோ நீங்கள் அந்த சொற்றொடரை அடுக்கிற மாதிரி இருக்கும். அந்த வார்த்தைகளை வரிசைப்படுத்துகிற மாதிரி இருக்கும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல், பெயர் சொல்லின் வகை அறிதல், இலக்கண குறிப்பு, இதெல்லாம் 11, 12வது புக்கில் இலக்கண குறிப்புலாம் நல்லா டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஸ்கூல் புக் புது புக்லேயே. விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல், எவ்வகை வாக்கியம் என அறிதல், தன்வினை பிறவினை செய்வினை செயற்பாட்டு வினை, ஊமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள், எதுகை மோனை இயைபு, இதெல்லாம் நீங்கள் படித்து கவர் பண்ணிட்டீங்கனாலே இலக்கண பகுதியை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. தென் பகுதி ஆள திருக்குறள் தொடர்பான செய்திகள், மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல் அப்படின்னு சொல்லி கொடுத்து 19 அதிகாரங்களை கொடுத்துருக்காங்க. இந்த 19 அதிகாரங்களில் ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் அப்படின்னா 19க்கு 190. அதில் இருக்கக்கூடிய குறளை மனப்பாடமாக உங்களுக்கு தெரிஞ்சாதான் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி இருக்க கோடிட்ட இடங்களை நிரப்புக அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகளை உங்களால் சரியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மனப்பாடமாக தெரிகிற மாதிரி இந்த திருக்குறளை நீங்கள் படிச்சுக்கிங்க. வித் அந்த பொருள், அந்த மீனிங்கோடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தோன்னா அறநூல்கள்.
நாலடியார், நான்மணிக்கடிகை இந்த மாதிரி இருக்கக்கூடிய அறநூல்கள் 14 கீழ்கணக்கு நூல்களில் உள்ள பிற செய்திகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸே போதும். ஸ்கூல் புக்ஸ் இல்லாமல் லாஸ்ட்டாக அந்த தேவிரா புக் நான் சொன்ன அந்த புக்கை வாங்கி ரெஃபர் பண்ணிக்கிங்க. கம்பராமாயணம், புறநானூறு, அகநானூறு, 8 தொகை பட்டுப்பாட்டு நூல்கள் இதெல்லாம் ஸ்கூல் புக்லேயே உங்களுக்கு கவர் ஆகிடும். சிலப்பதிகாரம், மணிமேகலை இது வந்து புது புக் மட்டும் போதாதுங்க. சிலப்பதிகாரம், மணிமேகலைக்கு கொஞ்சம் பழைய புக்கையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் அடிஷ்னலாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, ஈவன் பெரிய புராணம் கூட அடிஷ்னலான தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு 11th புக்கில் தான் இருக்குது. 11th ஓல்டு புக்கில் இருக்கும். 11th ஓல்டு புக்கில் அதை நீங்கள் ஒரு வாட்டி நல்லா ரெஃபர் பண்ணணும். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து சிற்றிலக்கியங்கள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு மனோன்மணியம், பாஞ்சாலி சபதம், நாட்டுப்புற பாடல்கள், சமய முன்னோடிகள் அப்படின்னு சொல்லி அப்பர், சம்பந்தர், சுந்தரர் இதெல்லாம் நியூ புக்கில் கவர் ஆகிறத விட பழைய புக்கில் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே கொடுத்துருப்பாங்க. இந்த சமய முன்னோடிகளை புது புக்கை படிச்சுட்டு அதை ஒரு வாட்டி சிலபஸ் வைஸ் அதை ரீட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது பகுதி இ, தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும். இந்த தலைப்பில் ஒரு சில அறிஞர்களோட பெயர்கள்லாம் எடுத்தவொடனே கொடுத்துருக்காங்க. பாரதியார், பாரதிதாசன், நாமக்கல் கவிஞர் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள், இவங்களோட ஆற்றிய தமிழ் பணிகள் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். செகண்டாக இருக்கிறது மரபு கவிதைகள், முடியரசன், வாணிதாசன் இது மாதிரி இருக்கவங்களோட அடைமொழிகள், அவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கணும். மூணாவதாக இருக்குது புதுக்கவிதை, நா. பிச்சமுத்து, சீசு செல்லப்பா, தர்மு சிவராமு இந்த மாதிரி நிறையா பேர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. என்னோடய ஃப்யூச்சர் வீடியோஸில் நான் தமிழுக்குன்னு புதுசாக ஒரு சீரீஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களையும் நான் டீட்டெயில்டாக கவர் பண்ண போகிறேன். குரூப் 4 எக்ஸாம் படிக்கிறவங்க புக்ஸை படிக்கிறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் பார்த்துட்டு புக்கை படிச்சிங்கன்னா உங்களால் ஈஸியாக புக்கில் இருக்கக்கூடிய அந்த கருத்துக்களை ஈஸியாக உங்களால் புரிஞ்சிக்க முடியும். இதில் இருக்கக்கூடிய கடித இலக்கியங்கள் இதெல்லாமே ஸ்கூல் புக் 11th 12th உங்களுக்கு கவர் ஆகுது. அந்த கடித இலக்கியங்கள், ஆனந்தரங்கம் பிள்ளை நாட்குறிப்பு வந்து பழைய புக்கு, ஓல்டு புக்கில் இது கவர் ஆகுது. நாடகக்கலை, இசைக்கலையை சார்ந்த ஒரு உரைநடை பகுதி இருக்குது புது புக்கு. தமிழ் சிறுகதைகளின் தலைப்பு, கலைகள், சிற்பம், ஓவியம் இதெல்லாம் உரைநடை பகுதியில் கவர் ஆகுங்க. இது தமிழின் தொன்மை, தமிழ் மொழியின் சிறப்பு, திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள், உரைநடை, மறைமலை அடிகள், பரிதிமார் கலைஞர் இது தொடர்பாக இருக்கக்கூடிய அந்த செய்திகள், இவங்களுடைய எப்படி சொல்கிறது அந்த தமிழ் சார்ந்து இருக்கக்கூடிய அந்த பணிகள்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு ஊவே சாமிநாதர், தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவங்களோட தமிழ் பணிகள், தேவனைய பாவாணர், அகர முதலி, பெரு பாவலரேறு பெருஞ்சித்திரனார், அப்புறம் ஜியு போப் வீரமாமுனிகளோட தமிழ் தொண்டு, பெரியார், அண்ணா, முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராஜர் சமுதாய தொண்டு இவங்களோட சமுதாய தொண்டெல்லாம் உங்களுக்கு வரலாறு ரிலேட்டடாகவும் கேள்விகள் இருக்கும். இந்த 13ஆம் நம்பர் வந்து வரலாறு ரிலேட்டடாகவும் உங்களுக்கு கேள்விகள் இருக்கும். தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம், உலகளாவிய தமிழர்களுடைய சிறப்பு எப்படி இருந்துச்சு, பண்டைய கால தமிழ் இலக்கியங்கள்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்களோட வணிகம் எப்படி இருந்துச்சுன்றதை டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. அதையும் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். நான் யூனிட் 8க்கு கே பிள்ளை அப்படின்றவரோட தமிழக சுதந்திர போராட்ட வரலாறை நான் சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த புக்கை முடிஞ்சால் நீங்கள் படிங்க. இதெல்லாம் படிச்சுட்டு டைம் இருந்தால் மட்டும் படிங்க. ப்ரைமரி சோர்ஸ் வந்து நமக்கு சமச்சீர் கல்வி தான். அதெல்லாம் படிச்சுட்டு எனக்கு டைம் அதிகமாக இருக்குது அப்படின்னா தாராளமாக அந்த கே பிள்ளையோட அந்த வரலாறு புத்தகத்தையும் நீங்கள் படிச்சுக்கங்க. யூனிட் 8க்கும் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 16ஆவதாக இருக்கிறது வந்து தமிழ் மொழியில் அறிவியல் சார்ந்த சிந்தனைகள் எப்படி இருக்குது, இது உரைநடையிலே உங்களுக்கு அவரும் புது புக்கு. தமிழ் மகளிரின் சிறப்பு, அன்னி பெசன்ட் அம்மையார், மூவலூர் ராமாபிரதம் இவங்களுடைய தமிழ் தொண்டு மட்டும் தெரிஞ்சிருக்கக்கூடாது உங்களுக்கு. இவங்க விடுதலை போராட்டத்துலேயும் இவங்கெல்லாம் பங்காற்றியிருக்காங்க. அன்னி பெசன்ட் அம்மையார் ஆகட்டும், மூவலூர் ராமாபிரதம் ஆகட்டும், முத்துலட்சுமி ரெட்டி ஆகட்டும் இவங்கெல்லாம் விடுதலை போராட்டத்துலேயுமே பங்கு கொண்டிருக்காங்க. அவங்களுடைய விடுதலை போராட்ட பங்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தென் 18ஆக இருக்குது தமிழரோட வணிகம், ட்ரேடு ரிலேட்டடாக அவங்க எந்த அளவுக்கு பெரிய ஆட்களாக இருந்திருக்காங்க, தொல்லியல் ஆய்வு இது சார்ந்து எங்கெங்கெல்லாம் அகழ்வாராய்ச்சிகள் நடந்திருக்கு, அங்கே அந்த அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பொருட்களை பற்றி, கடற்பயணங்கள் தமிழர்களுடைய கடற்பயணங்களை பற்றி இலக்கியங்களில் என்னென்ன செய்திகள்லாம் இருக்குது, தென் உணவே மருந்து, நோய் தீர்க்கும் மூலிகைகள், சமய புதுமை உணர்த்திய தாயுமானவர் ராமலிங்கனார், திருவிக்கா இவங்களுடைய அந்த மொழிப்பற்று, தென் சமய புதுமை அதாவது செக்குலரிசம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது சமய புதுமை பற்றி இவங்களாம் நிறையா பேசியிருக்காங்க. தாயுமானவர் ஆகட்டும், ராமலிங்க அடிகளார் ஆகட்டும், திருவி கல்யாண சுந்தரனார் ஆகட்டும் இவங்களோட
அந்த செக்குலரிசம் சார்ந்த கருத்துக்கள், சமய பொதுமை சார்ந்த கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இவ்வளோ தாங்க தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும். தமிழ் நீங்கள் எப்படி படிக்கணும்னா, முதல்ல சிலபஸ் எடுத்து சிலபஸ் நல்லா டெய்லியுமே நீங்கள் படிக்கணும். சிலபஸை தாண்டி வெளில கொஷின் போகாது. இருந்தாலும் சமச்சீர் கல்வி புக்கை, புது புக்கை அட்டை டு அட்டை 6th to 12th படிச்சிருங்க. அதை படிச்சிட்டாலே சக்ஸஸ் வந்து 100% என்ஷூர் ஆகிடும் உங்களுக்கு. இதெல்லாம் படிச்சுட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு டீட்டெயில்டாக நீங்கள் இன்றைக்கி படிக்க ஆரம்பித்தாலே மோர் தேன் எனஃப், கண்டிப்பாக உங்களால் சர்வீஸ் வாங்க முடியும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.